ஈரானின் தாக்குதலால் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு சரி செய்ய முடியாத அளவுக்கு தங்களது இயற்கை எரிவாயு ஆலையில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கத்தார் அரசு தெரிவித்துள்ளது. இந்த சேதத்தால் அதன் மொத்த உற்பத்தியில் 17% பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கத்தார் கவலை தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் தனது இயற்கை எரிவாயு தேவையில் 40% கத்தாரை சார்ந்திருக்கும் இந்தியாவின் நிலை மீண்டும் கேள்விக்குறியாகியுள்ளது. தனது சவுத் ஃபார்ஸ் எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தாரின் ராஸ் லஃபான் எரிவாயு நிலையத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தி பெரும் சேதத்தை விளைவித்திருக்கிறது. முன்னெப்போதும் இல்லாத வகையில் கத்தாரின் 14 LNG உற்பத்தி பிரிவுகள் இந்த தாக்குதலில் சேதமடைந்திருக்கின்றன. இதனால் ஆண்டுக்கு சுமார் 1.25 கோடி டன் எரிவாயு உற்பத்தி அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நிறுத்தப்படும் எனவும் இது அதன் மொத்த உற்பத்தியில் 17% எனவும் கத்தார் தெரிவித்துள்ளது. இந்த சேதங்களை சரி செய்ய சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும் எனவும் கூறப்படுகிறது. இந்த சேதத்தால் ஏற்கனவே ஒப்பந்தமிட்டுள்ள நாடுகளுக்கு சொன்னபடி LNG அளிப்பதில் சுணக்கம் ஏற்படலாம் எனவும் கத்தார் கவலை தெரிவித்துள்ளது. இது LNG உற்பத்தியை தாண்டி LPG ஏற்றுமதியை 13% வீழ்ச்சியடைய வைக்கும் என்பதால் கச்சா எண்ணெய் பேரல் $110 எட்டியுள்ளது. கத்தார் மீதான இந்த தாக்குதல் ஐரோப்பா மற்றும் ஆசியாவிற்கான எரிவாயு விநியோகத்தில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவை பொறுத்தவரை 40% இயற்கை எரிவாயுவை கத்தாரில் இருந்து பெறுவதால் நெருக்கடியை சமாளிக்க இந்தியா தனது எரிவாயு நுகர்வை குறைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.